ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் அன்பான இந்த ஆடியோ செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு இந்த பூமியிலே பிறப்பதற்கு அல்லது அனுப்பப்பட்டதற்கு வெளிப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாய். இன்னைக்கு பிசாசனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் பிசாசுடைய வேலை காயப்படுத்துகிறது, நிர்வாணப்படுத்துகிறது, குற்றப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்ல, காயப்படுத்தி கொல்லுகிறது, அழிக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஆக்கப்பூர்வமான காரியத்தை அவன் செய்ய மாட்டான். அவனுடைய இப்படிப்பட்ட கிரியைகளை அழிக்கும்படியாக இயேசு பூமியிலே வெளிப்பட்டாராம். இயேசு எப்படிப்பட்டவராய் வெளிப்பட்டார் என்று இன்னும் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32 இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பூமியில் இருந்த நாட்களிலும் கூட அவரை குறித்து பார்க்கிறவர்களாம் சொன்னார்கள். லூக்கா 7:16 அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி, மகா பிரதான ஆசாரியர் என்று எபிரேயர் 4:14 வாசிக்க முடியும். பெரிய மேய்ப்பன் என்று எபிரேயர் 13:20 வாசிக்கலாம். அதோடு மட்டுமல்ல, பெரிய தேவன் என்று தீத்து 2:13 சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பியிருக்கலாம், விரோதமாய் காரியங்கள் நடக்கலாம். பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் ஏற்கனவே இயேசுவானவர் வெளிப்பட்டு விட்டார். ஏற்கனவே அனுப்பப்பட்ட அந்த காரியங்களை செய்திருக்கிறார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் எத்தனை காரியங்கள் விரோதமாக எழும்பினாலும் உங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், வலதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உங்களை அணுகாது என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. கண்களால் பார்க்க முடியும் எதை? துன்மார்க்கர் படுகிற பாடுகள், துன்மார்க்கிற்கு வருகிற தண்டனை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளே நாம வந்திருக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் ஒவ்வொருவரையும் நடத்த விரும்புகிறார். இந்த நாட்களிலும் அந்த தேவன் நமக்குள்ள நம்மோடு கூட தங்கியிருக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஒரு முறை ஒரு விவசாயிக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினது. இவர் தன்னுடைய வயல்கள் எல்லாவற்றையும் பயிர் செய்து நல்ல கர்த்தருக்கு பயந்தபடினால் நல்ல அறுவடை கிடைத்தது. விரோதமாய் கூட்டம் எழும்பின உடனே எப்படியாவது இந்த இடத்தை விட்டு துரத்தி விட வேண்டும், அந்த வயல் நிலங்களை தாங்கள் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழும்பி பேசி பார்த்தால், நான் இந்த வயல் நிலங்களை நான் விற்க மாட்டேன், என் முற்பிதாக்களுக்குரியது இது, நான் அதை தொடர்ந்து என் பிள்ளைகளுக்கும் தான் அதை நான் வைத்து போவேன் சொல்லும் பொழுது எப்படி துரத்துவது என்று சொல்லி மந்திரவாதியை அணுகுகிறார்கள். அந்த மந்திரவாதி ஒரு பெரிய பிசாசை ஏவி விடுகிறான். இந்த விவசாயிக்கு விரோதமாக போய் அவனை அழித்து விடு என்று சொல்லி. இந்த விவசாயிக்கு இது ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் உட்கார்ந்து அந்த பிசாசு நின்று பேசுகிறது, உன்னை நான் கொன்று போட போகிறேன், அழித்து விட போகிறேன் மிரட்டுகிறது. இந்த விவசாயி ஒன்றுமே பயப்படவே இல்லை. இவர் அதை பார்த்து கொண்டே அந்த பிசாசை பார்த்து சொன்னாராம், தன் பட்சத்தில் இருக்கிற இயேசுவை இவர் விசுவாசித்தார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அதனாலே இந்த பிசாசுலாம் ஒன்னும் செய்ய முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரிந்தபடினால் அந்த பிசாசை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். என்ன கேள்வி கேட்டாராம்? சரி, நீ என்னை அழிக்க வந்திருக்கிறாய், என் அருகில் இயேசு இருக்கிறார், அதை நீ பார்க்கிறாய் அல்லவா, அவர் பெரியவரா அல்லது நீ பெரியவனா எனக்கு சொல்லு என்று சொல்லும் பொழுது வார்த்தை கேட்டவுடன் இந்த பிசாசு அலற ஆரம்பித்து விட்டதாம். அலறி அடித்துக் கொண்டு வேகமாய் அனுப்பின மந்திரவாதியை போய் ஓங்கி அறைந்து விட்டதாம். பாருங்கள், அதற்கு பிறகு மந்திரவாதி எங்கு மந்திரம் செய்வது? அதோடு அந்த மந்திர தொழிலை அவன் விட்டு ஓடி போய்விட்டானாம். இந்த விவசாயி ஒன்றுமே செய்ய முடியவில்லை. யோசித்து பாருங்கள், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். அதை விசுவாசியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி தைரியமாய் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உங்களை விட்டு ஓடி போவான். இந்த சூழ்நிலையிலே பயந்து போய் எந்தெந்த காரியங்களுக்கு இருக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் பார்த்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் பெரியவராக இருப்பாராம். உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார் சொன்னது போல பெரிய தேவன், உன்னதமான தேவன், சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருக்கு முன்பாக எந்த சத்துருவின் கிரிகளும் நிற்க முடியாது. வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தவர் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஏன் பயப்பட வேண்டும்? அவர் யுத்தம் பண்ணுவார். ஜெயத்தை கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் இன்னும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து புதிய வெளிச்சத்தை கட்டளையிட்டு இருளை மாற்றி சந்தோஷமாய் வாழும்படியாக செய்வார். முழுவதும் ஆண்டோடைய கருத்துல ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. மீண்டுமா ஒரு கிறிஸ்துமஸ் நாட்கள் ஏதோ இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை பார்க்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொரு கொடுத்தீங்கப்பா. அந்த வருடம் தொடங்கி அநேக வாழ்க்கையின் ஓட்டங்கள் முடிந்து விட்டது. கிருபையாய் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறேன். இந்த நாளிலும்
பிசாசின் போராட்டத்தினாலே, சத்துருவின் கிரியைகளினாலே பயந்து போய், பலவீனப்பட்டு போய், சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால், உன்னதமான தேவனுடைய வல்லமை அந்த குடும்பங்களுக்குள் இறங்கட்டும். சத்துருவின் கிரியைகளை அழிக்கட்டும் அப்பா. எல்லா நுகங்கள் முறிக்கப்படட்டும். பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் சரீரங்களை விட்டு வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். நல்ல தைரியத்தை கொடுங்கப்பா. பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை கொடுங்கப்பா. உற்சாகப்படுத்துங்க. எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாய், எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்தக்கதாய், எந்த ஒரு இழப்புகளும் வராதபடி பாதுகாப்பை கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. நாள் முழுவதும் பிரசன்னமும் கிருபையும் அளவில்லாமல் விளங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் வெளிச்சம் உதிக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்ட இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து விரோதமாக இருக்கிற கிரியைகளை அழிப்பார். நம்முடைய கொம்பை உயர பண்ணுவார். தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.